வாராகி அம்மன் சப்த மாதர்களில் ஒருவராகவும் அன்னை பராசக்தியின் அம்சமாகவும் கூறப்படுகிறார். உலகின் பழமையான சிவன் கோவிலான உத்திர கோஷமங்கை கோவில் அருகிலே அமைந்துள்ளதுதான் ஆதி சுயம்பு வாராகி அம்மன். இந்தியாவிலே வாராகி அம்மனுக்கென்று தனி கோவில்கள் சில இடங்களில் மட்டுமே உள்ளன. காசி, தஞ்சாவூர், உத்திரகோஷமங்கை ஆகிய இடங்களில் அவை அமைந்துள்ளன. அதிலும் இந்த உத்திரகோஷமங்கை வாராகியே மிகவும் பழமையானது என்று கூறுகிறார்கள். இவரையே ஆதிவாராகி அம்மன் என்று அழைக்கப்படுகிறார். இங்கிருக்கும் வாராகியை மங்கள மகாகாளியம்மன் என்றும் ஆதிவாராகி என்றும் அழைக்கிறார்கள். பன்றி முகத்துடன் சிங்க வாகனத்தில் காட்சி தருபவர் வாராகி அம்மன். இவர் சப்த கன்னிகளுள் ஒருவர். இவர் திருமாலின் வராக அம்சமாக பார்க்கப்படும் அம்மன் ஆவார். இந்த கோவில் வளாகத்தில் நிறைய அம்மிக்கல் இருக்கிறது. அங்கிருக்கும் குளத்தில் நீர் எடுத்து வந்து அம்மிக்கல்லை சுத்தம் செய்துவிட்டு மஞ்சள் அரைத்து அம்மனுக்கு பூசிவிட்டு அவரிடம் இருக்கும் மஞ்சளை வாங்கி சாப்பிட்டு தங்கள் வேண்டுதலை வாராகி அம்மனிடம் வைக்கிறார்கள். நியாயமான கோரிக்கை எதுவாக இருந்தாலும் வாராகி அதை நிறைவேற்றுகிறார். இங்கிருக்கும் குளத்திற்கு மருத்துவ குணம் உள்ளதாக சொல்லப்படுகிறது. ராஜராஜ சோழன் வாராகி அம்மனை வழிபட்ட பிறகே அனைத்து காரியமும் செய்வார். குறிப்பாக போருக்கு செல்லும் முன் வாராகி அம்மனுக்கு சிறப்பு வழிபாடுகள் செய்த பிறகே போருக்கு செல்வார். வாராகி அம்மன் சோழர்களின் வெற்றி தெய்வமானார்.